ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொன்னால் ஒரு குட்டி மினி விலாக் தான். என்ன சமையல்னு சொல்லி பார்க்கலாம். சமையலுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கீரை தான் வச்சுருக்கேன். என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை. இது வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. வாரத்துக்கு 2 முறையாச்சு சாப்பிட்டா கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் இன்றைக்கி சமையல் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து நான் கீரையை சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கடுகு, பாசிப்பருப்பு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து துவரம்பருப்பு வேணால் போட்டுக்கலாம். ஆனால் பாசிப்பருப்பு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். மாங்காய்க்கு நான் வந்து குக்கரில் தான் இப்போ தாளிக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து கீரை வந்து நல்லா மசியும், பசங்க சாப்பிடுவாங்க. அதனால் நான் குக்கர்லேயே வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணாலும் நீங்கள் வந்து சட்டியில் கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து பருப்பு நான் போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். அது கொஞ்சம் வாசம் வரணும். அந்த பாசிப்பருப்பு வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். அது வரைக்கும் நான் ரெடி பண்ண ஜாமான் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். யாருக்கு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வாரத்துக்கு 2 முறையாச்சும் இதை சாப்பிட்டா கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நல்லா வதங்கின பிறகு நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். அதாவது நம்ம எவ்வளோ சாம்பார் நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஊற்றின பிறகு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா 3யுமே எடுத்து அதில் கொட்டிடலாம். நான் கடைசியாக வந்து வெங்காயம் கொஞ்சம் தனியாக வச்சுருக்கேன், அது வந்து தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் போட்டேன். அதுக்கப்புறம் மல்லித்தூளையும் போட்டேன். மல்லித்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். போட்டு அதோடு சேர்த்து ஒரு உப்பையும் போட்டுக்கலாம். உப்பையும் போட்டு ஒரு கிண்டிக்கலாம். கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அலசி வச்சுருக்கிற கீரையும் அதில் போட்டுடலாம். பொன்னாங்கண்ணி கீரை அலசி வச்சுருக்கேன். அதையும் நல்லா கிளறிட்டு அந்த மசாலாலாம் வந்து கட்டி பிடிக்காம அளவு நான் வந்து அடுப்பு வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். வச்சுக்கிட்டு நம்ம இதை அளவு அந்த இதிலே செஞ்சுக்கிட்டுருக்கேன். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா அலசி வச்சுருக்கேன். இன்னொரு அலசி அதில் எடுத்து போட்டுடலாம். கடைசியாக தான் நம்ம எல்லாமே போட்டுட்டு கடைசியாக தான் வந்து கீரையை போடணும். முன்னாடியே நான் போட்டோம்னா அது திட்டாக நிற்கும். அதனால் வந்து நம்ம கடைசியாக மசாலா எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கீரையை போட்டு வச்சிடணும். இப்போ கீரை போட்ட பிறகு இதை மூடி வச்சு ஒரு 4 விசில் வச்சோம்னா சூப்பரான கீரை சாம்பார் ரெடி ஆயிரும். பொன்னாங்கண்ணி கீரை சாம்பார் பார்த்திங்கன்னா நான் மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சோறு பக்கத்தில் கொதிச்சிட்ருக்கு. தேங்காய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். தேங்காயில் வந்து பெருஞ்சீரகம் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து இறால் வந்து குழந்தைங்களுக்கு வடை போடுறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு. இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், நல்லா 4 விசில் வந்த பிறகு எப்படி இருக்குது பாருங்களேன். நம்ம தேங்காய் ஊற்றாமல் கூட நம்ம சாப்பிட்லாம். நான் வந்து தேங்காய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். இப்போ வந்து தாளிப்புக்கு வந்து சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றிக்குங்க. அப்புறம் கடுகு போட்டுக்குங்க. நிறைய பேர் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ போகணுன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடித்த பிறகு நம்ம வந்து பெருஞ்சீரகம் போட்டுக்கணும். ஏன்னா நம்ம பாசிப்பருப்பு இந்த கீரை ஐட்டங்களுக்கு வந்து ஜீரகம் சேர்க்காமல் பெருஞ்சீரகம் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். இன்னும் நம்ம மிக்சியில் நுணுக்கி விட்டு போட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நான் வெங்காயம் போட்டுக்கிட்டேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் காரத்துக்கு எப்போ எனக்கு போட்டுக்கோங்க. ஏற்கனவே நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அதெல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா தாளித்த பிறகு இப்போ பார்த்திங்களா நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன். தேங்காய் வந்து பெருஞ்சீரகம் போட்டு அதுலேயும் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து அப்படியே ஊற்றி இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஊற்றி இப்போ கிண்டிக்கிட்டாச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிடணும் போல் தோணும். இதோட வந்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்ல ஒரு சின்னதாக ஒரு லேசாக அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு சின்னதாக ஒரு கொதிச்சா சூப்பரான பொன்னாங்கண்ணி கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. கொதிக்குதுன்னா நல்லா சுட சாதத்தோடு இதுக்கு நான் தொட்டுக்க வந்து உருளைக்கிழங்கு வறுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.